என்னடா இது இந்த கேக்குக்கு வந்த சோதனை அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னு பார்க்குறீங்களா? நல்லா வெள்ளை வெளியேர்னு எடுக்க வேண்டிய கேக்கை இப்படி சத்தா வேணும் சத்தா வேணும்னு சொல்லி சத்து மாவுல கேக் பண்ண வச்சுட்டாங்க நம்மள. அந்த கதை தான் இன்னைக்கு. எப்படி தான் செய்கிறோம், எப்படி தான் வரும்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு அந்த மாவா இல்லை நானான்னு பார்த்துடலாம். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து டயட் இருக்க பர்சனுக்காக செய்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கூட ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. நாட்டு சர்க்கரை தான், அதுவும் அதுக்கு போதுமான நாட்டு சர்க்கரை இல்ல. ஜஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரே ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணோம். அவ்வளோதான். இதில வேறு எதுவுமே இல்ல. ஆஸ் யூசுவல் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போட்டுட்டு சலிச்சு எடுத்து அதில எப்பயும் போல கிண்டு கிண்டி எடுத்தாச்சு. இது எப்படி வருமோ, எப்படி வராதோ அப்படிங்கிற குழப்பத்திலேயே செஞ்சுட்டு இருந்தது இந்த கேக்கு. நம்ம பாட்டு ஒரு ஃப்ளோவில் இந்த கேக்கை செய்ய ஆரம்பிக்க, நடுவுல திக்காயிடுச்சு கன்சிஸ்டன்சி. அடடா! எதையோ மறந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியுது, ஓகே, ஆயில் அண்ட் மில்க்க நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. சரி, அதையும் வந்து ஒரு 1/2 கப் மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேர்ப்போமோ அவ்வளோ. யூசுவலாக வந்து 1 கப் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து 1/4 கப் வந்து எல்லாமே சேர்ப்போம். இன்றைக்கி வந்து 1/4 கப்பில் ஹாஃப் தி குவான்டிட்டி வந்து சேர்ந்துருக்கோம். மில்க்கும் சரி, பாலும் சரி. சேர்த்துக்கினதுக்கப்புறம் பழைய கன்சிஸ்டன்சி ஆஸ் யூஷுவலாக வந்துருச்சு. அப்பாடான்னு அப்போ தான் மனசே ஆறுனுச்சு. ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் பார்த்தீங்களா? அதனால் ஒரு டென்ஷனாகவே இருந்துச்சு. ஐயோ! எங்கேயாவது சொதப்பிடுமோ, ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. இதுவே ட்ரையல் கேக்கு. இதை நான் வந்து ஜஸ்ட்டு இந்த செலவும் ஆயிடக்கூடாது, நல்லா வரலன்னா என்னடா பண்ணுறதுன்னு பயந்துட்டு செஞ்சேன். அது பத்தாதுன்னு இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு தான் எனக்கு செய்யணும். சீட்ஸ் எல்லாம் போடணும். பம்ப்கின் சீட், சன்ஃப்ளவர் சீடு, கேஷ்யூ நட்டு, பாதாம் எல்லாமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவ்வளோதானே உங்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு டின்னை கிரீஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் சும்மா பரப்பரன்னு தூவி விட்டு, பெரிய சீட்ஸ் எல்லாம் உள்ளே தள்ளி விட்டு, சின்ன சீட்ஸ் எல்லாம் மேலே அப்படியே அழகா போட்டு டெக்கரேட் பண்ணி அவனில் வைக்கலான்னா எனக்கு டெம்பரேச்சர் தெரியும், ராட் செட்டிங் தெரியும், ஆனால் டைமிங் எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியலையே முருகேசா அப்படிங்கிற மாதிரி டைமிங் தெரியல. சரி, குத்து மதிப்பாக நம்மளே வைப்போம், இத்தனை கேக் செஞ்சுருக்கோம், எப்படியும் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆவரேஜாக 20 மினிட்ஸ் வச்சேன். அது என்னடான்னு பார்த்தா, நம்மளுக்கு தான் ஆர்வம் தாங்கல, முன்னாடியே எடுத்து பார்த்தாச்சு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேக் ஆக வேண்டியிருந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம். அதாவது 20 மினிட்ஸ் ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். கேக்கு சும்மா சூப்பராக பளபளன்னு சாஃப்டாக ஸ்பஞ்சியாக வந்துருந்துச்சுங்க. இதோட ஃபுல் வீடியோ செக்ஷனில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் போட்டுருங்க. டயட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.